குழந்தைங்க இருக்குது இல்லை, அந்த குழந்தைங்கள என்ன பண்ணுறோம், நம்ம ஒருத்தருடைய மனம் நினைக்குது நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும், நல்ல வழியில் போகணும், நல்லதையே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்குது. அவங்க அந்த வழியிலேயே அதை பயன்படுத்துகிறாங்க. ஒரு சில தாய் தகப்ப என்ன பண்ணுறாங்க, நம்ம குழந்தைங்களுக்கு பாதுகாப்புக்கு சிலம்பம் கற்றுக்கணும், பாக்ஸிங் கற்றுக்கணும், கராத்தை கற்றுக்கணும். இது அவங்க அந்த பெற்றோர்கள் மனம் விரும்புது. அப்போது அதுக்கு இவங்க மனம் விரும்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பிள்ளைகளை பயன்படுத்துகிறாங்க. அப்போ அந்த பிள்ளைகள் அதுக்கேற்ற மாதிரி அது பயன் தருது. இந்த குழந்தைங்களை எப்படி பெற்றோருங்க பயன்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி நம்ம மனசை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது செயல்புரியும். இதான் மனசனுடைய நிலை. நம்ம உருவாக்கக்கூடிய விருப்பத்தை சார்ந்துதான் மனம் வந்து நீ எதை விரும்புறியோ மனம் அதை சார்ந்து நிற்கும். திருட போறேன்னு சொல்லி நினைச்சிட்டீங்கன்னா மனம் அதுக்கு உறுதுணையா இருக்கும். திருடுன்றது தவறு, நான் நன்மை செய்ய போறேன்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு உறுதுணையா இருக்கும். மனம்ன்றது நீ எதை விரும்புறியோ உனக்கு ஏற்ற மாதிரி போகும், இல்லைன்னா அது உனக்கு பகையா மாறிடும்.